சாட்சியாக இந்த ஆலயத்தில் நிறுத்தினதுக்கு கர்த்தரை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் ரொம்ப நாளாக ஈரோடு பக்கம் போகணும். எங்கள் மாமியார் அங்கே தனியாக இருக்காங்க. ஸோ ஈரோடு பக்கம் போயிடலாம், அவங்க 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 கூட இந்த கடைசி நாட்களில் அவங்களோட இருக்கலாம் அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. ரெண்டாவது எங்களுக்கும் இந்த பட்டணத்தை விட்டு ஆண்டவர் எங்களை புறப்பட பண்ணுவாருன்னு வார்த்தை வந்துச்சு. ஸோ அதனால டிரான்ஸ்ஃபர் இது பண்ணிட்டு போகலான்னு இது பண்ணோம். டிரான்ஸ்ஃபருக்கு நான் போன அக்டோபர்லேயே நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். யூனியன் மூலியமாலாம் மூவ் பண்ணியிருந்தேன். எங்கள் இதில் அவ்வளோ ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கிடைக்காது. பட் சொல்லிட்டு பேசிட்டு யூனியன் எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கிடைக்கவே இல்லை. சரி ஏன்னா எப்படியும் இந்த இதில் ஒரு விசுவாசத்தில் இந்த மே மாதத்தில் அந்த மாதிரி போயிட்டு இந்த அகாடமிக் பிள்ளைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஈரோடில் ஸ்டார்ட் பண்ணுவோன்றதுல டிசி எல்லாம் அவங்களுக்கு மார்ச்லேயே எண்டுலேயே டிசி எல்லாம் வாங்கிட்டேன். வந்துடும் கேட்கும் போதெல்லாம் செஞ்சுடுவாங்க பண்ணிடுவாங்கன்ட்டே இருந்துச்சு. பட் அதனால எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல. நான் ஒவ்வொரு டைமும் எங்கள் ஹெச்ஆருக்கெல்லாம் கால் பண்ணி கேட்பேன். அவங்க ஈரோட்டில் எங்கேயுமே பிரான்ச்சில் வேக்கன்சியே இல்லை மேடம் அப்படின்றாங்க. நான் அப்புறம் திரும்பி ஒரு டைம் கால் பண்ணும்போது கர்த்தர் அமைதியாக இருப்பேன், எதுவும் பேசுறது மனுஷங்க கிட்ட நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் அப்புறம் கூப்பிடல. அப்புறம் நான் வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபிச்சிருந்தேன். நாங்களும் ஜெபத்தில் ஜெபிச்சுட்டு இருந்தோம். இனி நான் கூப்பிட மாட்டேன், அவங்க தான் எனக்கு கூப்பிட்டு சொல்லணும் அப்படின்ற இதில் இருந்தேன். அதே போல் கர்த்தர் வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு நான் பொருத்தனையும் பண்ணியிருந்தேன். இந்த மாதத்தில் புறப்பட பண்ணிங்கன்னா தசம பாகத்தை எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு. அப்புறம் அதே போல் மே மாதம் ஒரு லாஸ்ட் வீக் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரே கலக்கம் என்னன்னா, பசங்களுக்கு எப்படி போய் நான் ஈரோட்டில் போய் ஸ்கூலில் சேர்த்துவேன், எனக்கு இன்னும் இவங்க முடியும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, முடியாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்றது. மே கடைசி அந்த 4வது வாரத்தில் 21 மண்டே 20th நினைக்கிறேன் ஹெச்ஆர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. மேடம் பள்ளிபாளையம்ல வேகன்சி இருக்கு, நீங்க உடனே ஜாயின் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. நான் போய்க்கிறேன் சார் அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து டைம் எல்லாம் எடுக்கக்கூடாது, இப்போ வெனஸ்டே போய் ஜாயின் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. 22 நான் போய்க்கிறேன் சார், எனக்கு ஈரோடு தான் நேற்று ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடெல்லாம் இருக்கு, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அதே மாதிரி மண்டே ஈவினிங் என்கிட்ட ஒரு ஃபோனில் கேட்டாங்க. டியூஸ்டேக்குள்ள என் பிரான்ச்சுக்கு ஆர்டர் அனுப்பிச்சிட்டாங்க. டியூஸ்டே ஈவினிங் இந்த பிரான்ச் மேனேஜரையும் என்னை ரிலீவ் பண்ண சொல்லிட்டாங்க. வெனஸ்டே அவங்க போய் அங்கே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே போல் அதே மாதத்தில் எங்கள் கர்த்தர் புறப்படை பண்ணி அங்கே போய் சேர்க்கணும். சரி அங்கே போய் 22 ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து எனக்கு ஒரு கலக்கம், ஐயோ பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் இப்போ எல்லாம் அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற இது பண்ணோம். சரி அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸில் பார்த்தா கார்மல் ஸ்கூல் சொன்னாங்க. ஸோ கார்மல் ஸ்கூலில் போய் இது பண்ணலாம்னா என் ஹஸ்பண்டை போய் விசாரிக்க சொல்லியிருந்தேன். அவர் போய் விசாரிச்சப்போ சனிக்கிழமை வாங்க பசங்களை கூட்டிகிட்டு வாங்க, என்ட்ரன்ஸ் எழுத வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நாங்களும் அந்த சாட்டர்டே நான் நினச்சேன் எங்கள் 2 பசங்களுக்கு மட்டும் தனியாக ஏதோ என்ட்ரன்ஸ் வைப்பாங்கன்னு நினச்சா அந்த அன்னைக்கு ஒரு 80 குழந்தைங்களுக்கு அன்னைக்கு என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இன்னும் அந்த ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் இதெல்லாம் முடியல. அப்போ அங்கே போய் எழுதின 2 பசங்களுக்கும் கர்த்தர் அந்த மண்டேவே அவங்க செலக்ட் ஆகி லிஸ்ட்டில் போட்டாங்க. கர்த்தர் அற்புதமாக அந்த ஸ்கூல்லேயும் 2 பேர்த்துக்கும் இடம் கிடைக்க கருத செஞ்சாங்க. அடுத்தது எனக்கு வந்து சரி வீடு பார்க்கணும் அப்படின்னப்போ அதுக்கும் நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாரு, பரிசுத்த ஆவியானவர் காற்று நிரம்பின வீட்டை தருவார் அப்படின்னு, மேல் வீட்டு. அதே போல் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க, வீடு போய் பாருங்க அவர் போவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் வெளியில் போய் பார்த்தாரு. ஒரே நாளில் அவர் போய் அவர் இன்னொரு பிரதர் எல்ஷடாயின்னு ஒரு இதில் ஒரு பிரதர் மூலியமாக கிடச்சி அவர் அந்த வீட்டை காமிச்சு அவருக்கும் அந்த வீடு பிடிச்சிச்சு. சாயந்தரமா நானும் போய் அந்த வீட்டை போய் பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. ஓனர் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிட்டு என்ன ஒரு இதுன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப பார்க்கும், ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்கும். அந்த மாதிரி ஒரு நேர்த்தியான இடத்த ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு. எல்லாம் இதாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஜூன் ஜூலை எல்லாம். ஆனால் கொஞ்சம் பிரான்ச் வந்து என்ன பிரான்ச்னா செமி அர்பன் பிரான்ச், கொஞ்சம் ஒர்க் லோட் ஜாஸ்தி. ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கலக்கம் இருந்துச்சு. இதில் பார்த்தா போன ஆகஸ்ட் 21 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, என் ஹஸ்பண்டோட பர்த்டே அன்னைக்கு. அந்த அன்னைக்கு என் ஆஃபீஸில் தேவையில்லாத ஒரு பிரச்சனை, மேனேஜர் 2 வாரம் லீவில் போயிட்டேன். அப்போ நான் வந்து அஃபிஷியேட்டிங்கில் ஆஃபீஸர் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது எனக்கு இன்னொன்று அந்த ஆஃபீஸர் இருக்கிறவர் வந்து என்பி அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு வெரிஃபிகேஷனை என்னை பண்ண சொல்லி வற்புறுத்தினார். நான் சொன்னேன் சார் இதை இதை பற்றி தெரியாது, இந்த பிரான்ச்சுக்கு நான் 2 மாதம் தான் ஆச்சு. இது அவர் வந்து அந்த பிரான்ச்சுக்கு 2.5 வருஷமா இருக்கார். அவருக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு தெரியாது. அது என்பி அக்கௌண்ட் எப்போ என்பி ஆச்சு, எவ்வளோ அமௌண்ட், எதுவுமே தெரியாது. அதோட வெரிஃபிகேஷனை நான் பண்ண பின்னாட்கள் அது எனக்கு பிரச்சனையாகும்.
ஸோ நான் அது பண்ண மாட்டேன், நான் ரெஃப்யூஸ் பண்ணது. அவர் இது ஏதோ ப்ரீ பிளானாக ஏதோ பண்ணியிருந்தாங்களா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு அது கோவம் வந்து நீங்கள் பண்ணலன்னா நான் சர்க்கிள் ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணுவேன், இல்லைன்னா நீங்கள் வந்து ரிட்டர்னில் கொடுங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டார். அப்போ நான் வந்து எங்கள் யூனியனில் நான் பேசினேன், மேடம் இந்த மாதிரி எனக்கு எங்கள் யூனியனில் சென்னையில் இருக்காங்க, அவங்க மேடம் கிட்ட பேசினப்போ, மேடம் இந்த மாதிரி எனக்கு இது இல்லாத என்பி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் என்னை வெரிஃபை பண்ண சொல்லி எனக்கு இது கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன்னா, அவங்கள நீ அதெல்லாம் பண்ணிடாதப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் ரிட்டர்னில் கேட்குறாரு அப்படின்னு சொன்னோன்னே, சரி ரிட்டர்னில் தானே நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரிட்டர்ன் லெட்டர் அவங்களே டிராஃப்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு ஃபோன்லேயே சொன்னாங்க. நான் அது பிரகாரமாகவே எழுதி அவர்கிட்ட அந்த ஆஃபீஸர்கிட்ட அன்றைக்கி 7 மணிக்கு நான் கொடுத்துட்டேன். அப்புறம் அது வந்து சர்க்கிள் ஆஃபீஸ் வரைக்கும் அந்த இஷ்யூ போயிடுச்சு. பேசி எல்லாம் இது பண்ணிட்டு எனக்கு அன்னைக்கெல்லாம் ஒரே கலக்கம், என்னடா இப்படி தேவையில்லாம நான் இந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே நான் பிஹேவ் பண்ணது இல்லையே, தேவையில்லாம என்ன இப்படி பிரச்சனை பண்ண வைக்கிறாங்களே அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் நான் போனோன்னு அதுக்கு எனக்கு எக்ஸ்பிளனேஷன் லெட்டர் கேட்டு திரும்பி எனக்கு இது பண்ணியிருந்தாங்க. நான் இப்படி பண்ணதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எனக்கு திரும்பி மேனேஜரும் அந்த அன்னைக்கு சேம் டேவே மேனேஜரும் ஃபோன் பண்ணி ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு அவரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாரு. இப்போ இப்படி 2 பேர் இது பண்ணது நான் டிஸ்ஒபே பண்ண மாதிரி இது பண்ணிட்டு அடுத்த நாள் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்டாங்க. இப்படி உங்க ஹையர் அஃபிஷியல் சொல்லி நீங்க டிஸ்ஒபே பண்றீங்க, அதுக்கு உங்களை நீங்க எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க, இல்லைன்னா உங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற இதெல்லாம் எடுத்தாங்க. இதெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் புதுசா இருந்துச்சு. சரி நானும் என் கணவரும் ஜெபிச்சோம், பாஸ்டர் கிட்டையும் தொடர்பு கொண்டு ஜெபிச்சோம். பாஸ்டர் இல்லை நிறைய வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்தாரு. அதாவது உங்களுக்கு விரோதமா ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் புறப்பட்டு 7 வழியாய் ஓடி போவார்கள், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகிற நிறைய வசனங்கள் மூலியமா கழுத்தின் மேல இருக்கிற அவன் முகத்தை முறித்து உங்களை கட்டவிழ்ப்பார் என்ற அந்த வசனம் எல்லாம் கொடுத்தாரு. பாஸ்டர் எங்க வீட்டுக்கும் வந்திருந்தார். ஈரோட்டில் செட்டில் ஆயிருக்கும். ஈரோட்டில் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டும் பாஸ்டர் எங்களுக்கு வந்தார். இந்த பிரச்சனை நடந்து அடுத்த வீக், இது இந்த வெனஸ்டே நடக்குது, நெக்ஸ்ட் வெனஸ்டே பாஸ்டர் வந்தாரு. ஆக்சுவலா பாஸ்டர் வந்து அடுத்த நாள் தான் நான் வந்து என்னோட ரிட்டர்ன் எக்ஸ்பிளனேஷன் லெட்டரை நான் சப்மிட் பண்றேன். ஸோ அந்த அன்னைக்கு அவர் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டவரோட அனுகிரகம். அவர் வந்து அன்னைக்கு எனக்கு பயங்கர ஒரு டெலிவரன்ஸ் ஜெபத்தை இது பண்ணாரு. நான் அன்னைக்கு என்னோட பாரம், எனக்கு தேவையில்லாத கலக்கம், பயம், அந்த கலக்கம் எல்லாத்தையும் ஆண்டவர் அந்த நாளில் என்னை விடுவிச்சாரு. அடுத்த நாள் நான் போய் அந்த எக்ஸ்பிளனேஷனையும் சப்மிட் பண்ணேன். அந்த எக்ஸ்பிளனேஷன் சப்மிட் பண்ண அவங்க அந்த இஷ்யூவை சர்க்கிள் ஆஃபீஸ்க்கெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கலாம், எல்லாம் பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்கலாம். ஆனால் என்னமோ தெரியல, பாஸ்டர் மூலியமா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்க கைகள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கு, அவங்க சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க, அவங்களால எதுவுமே ஆக்ட் பண்ண முடியாது அப்படின்னு. அதே போல அந்த எக்ஸ்பிளனேஷன் லெட்டரை வாங்கி அவங்க எங்க வச்சாங்கன்னு கூட தெரியல. ஆனா அது அவங்க சர்க்கிள் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணல, எதையுமே பண்ணல. அதுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியர் என்கிட்டயே ரொம்ப மாறி இப்பெல்லாம் ரொம்ப அமைதியா அவங்க டீல் பண்றாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை வெட்கப்பட்டு போகவே விடவே இல்லை. பாஸ்டர் எனக்கு ஒவ்வொரு டைமும் நாங்கள் கலங்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே இது, இவர்கிட்ட தான் பேசுவேன், ஃபோன் பண்ணுவேன். எந்த நேரம் ஆனாலும் ஒரு 10:30 மணிக்கெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். பாஸ்டர் எனக்காக ஜெபிச்சு என்னை அந்த நேரத்தில் நான் இருந்த அந்த சிறைப்பட்டு இருந்த அந்த நேரத்தில், கலக்கமாக இருந்த நேரத்துலலாம் எனக்கு பெரிய டெலிவரன்ஸை கர்த்தர் இவர் மூலியமா எனக்கு கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு நல்ல தகப்பன் நீதானையா, நம்பி வந்தே உம் பாதமையா. நல்ல தகப்பன் நீதானையா, நம்பி வந்தே உம் பாதமையா. உம் பிள்ளையாய் நான் இருப்பதால் எல்லா நன்மையும் எனக்களித்தீ. உம் பிள்ளையாய் நான் இருப்பதால் எல்லா நன்மையும் எனக்களித்தீ. எல் ஷடாய் ஆராதனை, எபினேசரே ஆராதனை. எல் ஷடாய் ஆராதனை, எபினேசரே ஆராதனை. உம் பிள்ளையாய் நான் இருப்பதால் எல்லா நன்மையும் எனக்களித்தீ. ஒன்றுமில்லாத என்னை தெரிந்து கொண்டீ, இரட்டிப்பு நன்மை எனக்கு தந்தீ. ஒன்றுமில்லாத என்னை தெரிந்து கொண்டீ,
ரெட்டிப்பு நன்மை எனக்கு தந்தீ. இறந்த வாசல் என் வழியில் தந்து போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதித்தீ. இறந்த வாசல் என் வழியில் தந்து போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதித்தீ. நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்தீ. நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்தீ. உம் பிள்ளையாய் நான் இருப்பதா எல்லா நன்மையும் எனக்களித்தீ. எல் ஷடாய் ஆராதனை, எபினேசரே ஆராதனை. எல் ஷடாய் ஆராதனை, எபினேசரே ஆராதனை. எல்லாம் இழந்த எந்தன் ஜெபம் கேட்டு 2 மடங்கென்னை ஆசீர்வதித்தீர். எல்லாம் இழந்த எந்தன் ஜெபம் கேட்டு 2 மடங்கென்னை ஆசீர்வதித்தீர். இறந்த வானம் என் வாழ்வில் தந்து இடங்கொள்ளா போகு மட்டும் ஆசீர்வதித்தீர். இறந்த வானம் என் வாழ்வில் தந்து இடங்கொள்ளா போகு மட்டும் ஆசீர்வதித்தீ. நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்தீ. நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்தீ. உம் பிள்ளையாய் நான் இருப்பதா எல்லா நன்மையும் எனக்களித்தீ. எல் ஷடாய் ஆராதனை, எபினேசரே ஆராதனை. எல் ஷடாய் ஆராதனை, எபினேசரே ஆராதனை. சிறைப்பட்ட என்னை விடுவித்தீ. உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை வைத்தீ. சிறைப்பட்ட என்னை விடுவித்தீ. உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை வைத்தீ. இறந்த கண்கள் எனக்கு தந்து உம்முகம் பார்க்கும் பாக்கியம் தந்தீ. இறந்த கண்கள் எனக்கு தந்து உம்முகம் பார்க்கும் பாக்கியம் தந்தீ. நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்தீ. நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்தீ. உம் பிள்ளையாய் நான் இருப்பதா எல்லா நன்மையும் எனக்களித்தீ. எல் ஷடாய் ஆராதனை, எபினேசரே ஆராதனை. எல் ஷடாய் ஆராதனை, எபினேசரே ஆராதனை. உம் பிள்ளையாய் நான் இருப்பதா எல்லா நன்மையும் எனக்களித்தீ.
எல்